சரி குட் வந்துட்டு பிடிச்சிட்டு ஓகே. இனிய வாழ்த்துக்கள். வாருங்கள். வணக்கம். மிக்க நன்றி நன்றி கலைவாணி. நன்றி பாருங்க வணக்கம். பாருங்க ரெக்கார்டுக்கு வந்தா வர சொல்லுங்க. இப்ப சொல்றேன். சரி வணக்கம். இல்ல ரெக்கார்ட் இப்ப ரெக்கார்ட் போடுறேன். சரி. Recording in progress. கலைவாணியின் வாழ்த்துக்களோடு இன்று ஆரம்பமாகின்றது. கலைவாணி மோகன் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். பாருங்கள் இனிய வணக்கம் எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் கூட. நன்றி வணக்கம். நன்றி கலைவாணி. உதிப்புக்கள் 74 சார்பான இனிதான மகிழ்வான வணக்கம் அனைவருக்கும். தீமை செய்யாதே, தீமை ஒருபோதும் உனக்கு வராது என்று இறைவனையும் அப்பம்மா நேசக்காவையும் இனிய பெற்றோரையும் வாழ்த்தி வணங்கி, கண் விழித்தவுடன் கண்ணெதிரே உள்ள பூக்களை பார்க்க சென்றேன். மிளகாய் முளைத்து விட்டதோ வண்டி காய்த்து விட்டதோ எனவும் காண சென்றேன். களிப்பு மிகுதியில் திளைத்து விட்டேன். தமிழே, உன்னோடு உருண்டு விளையாடுவதில் அத்தனை ஆனந்தம் என்று என் இனிய தமிழே உன்னை போற்றி. இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி வரவேற்று, இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு, அத்தோடு சிறப்பு குழந்தைகள் மாதம் என்று கூறிக்கொண்டு, இதனை நாங்கள் மனதில் கொண்டு வாழவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டிக்கொண்டு, உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த எங்களுடைய அன்பான பேச்சாளர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி, எங்களோட பேச்சாளர்களை நாம் எப்பயுமே நினைத்து மனதில் வருத்தி கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்ற உங்களின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு சமர்ப்பணமாக்கி கொண்டு, இன்றைய தலைப்பு நாம் எம்மை அன்பு செய்வதோ அடுத்தவர் எங்களை அன்பு செய்வதோ எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு மகிழ்ச்சியானது, எங்களுக்கு அது பயனுள்ளது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பேச வந்தோம். இந்த அன்புக்காண்டித்தானே இந்த அளவு பாடப்பா மனுஷரை படைச்சு மனுஷர் வர்ற பாடு என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் இந்த அன்பு என்று சொல்லி நாங்கள் இந்த அன்பு யார் இந்த அன்புக்காக முதலாவது வருகிறார் என்று பார்ப்போம். எப்படி நாங்கள் எங்களை அன்பு செய்ய வேணுமோ இல்லது மற்றவர்களையும் அன்பு செய்ய வேணுமோ என்று சொல்லி, எங்கே எம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும் வேண்டும், எங்களை மட்டும்தான் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகிறோ வருகின்றார் இந்திரவேல் இரத்தினம் லண்டனில் இருந்து. எங்கே இரத்தினமான உங்கள் கருத்துக்களை அன்பு என்று கூறி மகிழ்வியுங்கள், வாருங்கள், கொடுங்கள் அன்பை. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, பேச்சு செல்வங்களே, பேரன்புக்குரிய எங்கள் உதிப்புகள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். அன்பு என்பது ஒரு புரிதலின் ஒரு அடிப்படை தான் இந்த அன்பு. ஆகவே நாங்கள் இன்று சொல்லுவோம், அன்பு உள்ளவர்களை நாங்கள் காணும்போது முகம் மலர்கின்றது என்று சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் முதல் எங்கே மலர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய உடம்புகள் மலர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதல் எங்களுக்கு தான் நாங்கள் அன்பை நாங்கள் காட்ட வேண்டும். ஆகவே முதல் நாங்கள் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் தான் நாங்கள் இதையும் செய்ய முடியும். குறிப்பாக இருந்தால் தான் சித்திரம் முடியும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி கரும்பும் இருந்தால் தான் அங்கே எங்களுக்கு மதிப்பும் இருக்கும், அன்பும் இருக்கும், எல்லாம் இருக்கும், கரும்பும் வரும். ஆகவே எங்களே நாங்கள் நிச்சயமாக முதல் கட்டமாக நாங்கள் அன்பு செலுத்தி அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு உள்ளவர்களாக நாங்கள் வாழ. அதிலேயும் இன்று நாங்கள் குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழணும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக எங்களை தான் நாங்கள் கட்டமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுக்காக மற்றவர்களே பாதுகாக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. அதாவது வைக்கல் பட்டடிய நாய் காய்ச்சமா இருப்பார்கள், அப்படி இல்லை. எங்களை நாங்கள் பேணி பாதுகாத்து கொண்டு வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும். வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. வாழ்க்கையை முடிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆசைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன இன்பங்களுக்காக நாங்கள் வாழ்றதில்லை. எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, நீண்ட கால வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்காமல் வாழ்க்கையை சிறப்பாக பூர்த்தி ஆக்குவதற்கு நாங்கள் எங்கள் மீது அன்பு காட்டி, எங்களுடைய சிலர்களை, எங்களுடைய பங்கியை எங்களுக்கு அன்பு காட்டி நாங்கள் வாழ்ந்தால்தான் எங்களுடைய சமூகம் இது சூழல் சிறப்பாக இருக்கும் என்று நான் கூறுவேன்.
இப்ப இவர் சொன்னவங்களுக்கு விளங்குது. தன்னைத்தான் அன்பு செய்யணும், தெண்ட குடும்பம் தெண்ட பிள்ளைகள் என்றுதான் சொல்றாரு. அதுலதானா அத்திவாரம், அதான் அத்திவாரம், உண்மைதான், அதான் அத்திவாரம். இல்ல இல்ல, இது அப்படி அல்ல என்று, இது இப்படித்தான் என்று சொல்ல வருகின்றார் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம். அடுத்தவரை நாங்க நேசிக்கிறதும் அடுத்தவரை நேசிக்கிறதும் தான் அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பலம் என்று சொல்லி என்னத்த பலம் கொடுக்க போறீங்கள்? பலமா வாங்கோ தாங்கோ. மாலை நேரம் அன்பு கலந்த வணக்கம் அனைவருக்கும். அடுத்தவர்களின் பிறரிடமிருந்து நாங்கள் அன்பை பெறும்போது ஒரு ஆனந்தம் தான். என்ன எங்கள்ட நாமே எங்களை அன்பு செய்வது பிறரிடம் இருந்து. உதாரணம், எங்களோட வீட்டுக்கு கேட்ட திறக்கும் போது அந்த நாய் வந்திருக்கா, பாஞ்சு வந்திருக்கா, அந்த அன்பு செலுத்தும். ஐயோ, அது மறக்கவே முடியாது. ஆசிரியர் படிப்பிக்கும் போது அன்புடன் எங்களுக்கு படிப்பிச்சா அனைத்து மறந்து அத்தனையும் எங்களுக்கு விளங்கும். இந்த அன்போட வந்தால் அத்தனையும் எங்களுக்கு. டாக்டர்கிட்ட மருந்தெடுக்க போனா அவர் மருந்து தர தேவையில்லை, அவருடைய அன்பு கலந்த அன்பை தந்தாலே அரைவாசி வருத்தம் போயிடும். அன்பு கலந்து பேசும்போது, அன்போடு எங்களை அணுகும் போது, அந்த அன்பு பிறர் எங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஆனந்தம். நான் இறைவன் மேல் அன்பு வைக்கிறத விட இந்த இறைவன் எனக்கு முன்னால் அன்போடு வந்திருந்த எவ்வளவு ஆனந்தம். அது ஏற்கம். கனக விஷயத்த சின்ன குட்டி குட்டியே சொன்னோம். உண்மைதான். ஏனென்றால் நான் அந்த கிட்டடியிலான ஒரு கவிதை எழுதினான். இறைவன் எங்கள்கிட்ட வரணும்டா நாங்கள் பிறருக்கு அன்பு செய்யணும், நாங்கள் இறைவன்கிட்ட போகணும்டா ஆழமா செவிக்கும். நான் யோசிக்கிறேன், நீதான் என்னடா நல்லது நல்லது என்று சொல்லுவோம். அந்த அன்பு நாய் எனக்கு தெரியும். நான் கொழும்புல இருந்துட்டு யாழ்ப்பாணம் போனா இத்தனை பேர் ஓடி வரையணும் காப்புள்ள என்று சொல்ல மாட்டேன், என் அப்பமாவும் ஓடி வருவா. ஆனா அந்த நாய் வந்து மேலே இருந்து கீழே மட்டும் கொண்டு நோக்கி இப்ப நச்சாலும் என்ற அவ்வளவு ஆசையா இருக்கு. அந்த நாய் வந்து அப்புறம் தான் வந்து தொட்டாவே காத்தி இப்படி எல்லாம் செய்யும். என்ன இப்பதான் நினைச்சு பாக்குறேன் அந்த மற்றவதார அன்பு உள்ளவப்பா. நன்றி நன்றி. எங்க என்று சொல்லிக்கொண்டு எங்க இதோ இல்லை இல்லை மறுபடியும் வருகின்றார் வசந்தி. இல்ல வேறு என்னத்தான் அன்பு செய்யணும்ப்பா, அத்தை விட்டுட்டு என்ன பெரிய நியாயம் போட்டு சொல்ல வருகிறேன். எங்க சொல்லி தாங்கம் இல்ல எங்களுக்கு. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நடுவர் மற்றும் எனது உதிப்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். அத்துடன் இத்தலத்தை தந்த நடால் மோகன் குடும்பத்துக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையிலே வந்து உன்னை நீ நேசி, உலகம் உன்னை நேசிக்கும், உலகமே நேசிக்கும். நீ வந்து உன்னை நேசிச்சியா இருந்தா உனக்கு அந்த ஃபீலிங் வரும், உலகமே உன்னை நேசிக்கிற ஃபீலிங் உனக்கு வந்துவிடும். அதை விட வேறு என்ன தேவை உங்களுக்கு? வாழ்க்கையில உங்களை விரும்ப வேணும் மற்றவர்கள், அதுதான் உங்களுக்கு தேவை. அது நீங்கள் உங்களை நேசிக்கும் போது உலகம் உங்களை நேசிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஆளை பார்த்து கோபப்படுறீங்களன்னு சொன்னா, ஒரு ஆள் இந்த செயலுக்கோ அல்லது இருக்கோ அது உங்களைத்தான் பாதிக்கும். ஏன்னா நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்களோட டெம்பரேச்சர் கூடும், உங்களோட ப்ரெஷர் கூடும். அப்ப அதுகளை தவிர்த்து நீங்கள் உங்களை நேசிச்சு பழகுங்க. மற்றது உங்களை நீங்கள் நேசிக்கிறது என்று சொல்றது வந்து ஒருக்கா செய்து போட்டு விட்டா காணாது. எவ்ரிடே நீங்க செய்ய வேணும். இட்ஸ் லைக் நீங்க உங்களோட போனை எப்படி ரீசார்ஜ் பண்றீங்களோ அது மாதிரி நீங்கள் உங்களை நேசிக்கிறத வந்து எவ்ரி காலமையிலும் நான் செய்யறது சரி, எனக்கு பயம் இல்லை, எனக்கு என்னால் இது செய்ய முடியும், உங்களை அந்த திணிவுகளை நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்ள வேணும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த திணிவை நீங்கள் உங்களை நீங்கள் லவ் பண்றேன், ஓகே இன்றைக்கு இந்த பர்த்டே நான் அதை செலிப்ரேட் பண்ணணும், எப்படி செலிப்ரேட் பண்ணணும், எங்க போகணும் என்றதெல்லாம் நீங்களே உங்களோட வாழ்க்கையை திறமிக்க வேணும். மற்றவர்களுக்காண்டி நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும். ஒரு நாள் செய்துட்டு ஓகே நான் இந்த பர்த்டே செய்துட்டு போட்டு விட மற்ற நாளை மறக்க கூடாது. உங்களை நீங்க உங்களோட போனை சார்ஜ் பண்ற மாதிரி நீங்கள் உங்களை சார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே அது உங்களோட வாழ்க்கையில மிக நன்றி. அருமையான கருத்தை சொன்னீங்க. ரீசார்ஜபிள் பேட்டரியா நான் இருக்க வேணும். பேட்டரி ரீசார்ஜபிள் இல்ல, நான் ரீசார்ஜபிளா இருக்கணும். எனக்குமே தள்ள குத்து கொண்டு
நான் என்ன நேசிக்கிறேனா, நான் என்ன நேசிக்கிறேனா, பிரச்சனை வரைக்கும் யோசிங்கோ, சும்மா யோசிக்க தேவையில்ல. பிரச்சனை வரும், தலைவிதி வரும், மக்களோட எறி வரும். நான் நேசிக்கிறேனா என்ன நச்சமண்டா பட்டாரண்டு போகும் அந்த ஸ்ட்ரெஸ். ஓகே, உண்மையா நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னீங்க. ஓகே, யாசோ இல்ல இல்ல என்ன பெரிய ரீசார்ஜ், மற்றாக்கள்லாம் எங்களை ரீசார்ஜ் ஆக்கினவங்க எந்த அவ என்ன ரீசார்ஜ் கொடுக்க போறான்னு பாப்பாங்க. யாசோதான். அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். எல்லாரும் நல்ல உற்சாகமாக இருப்பதாக தெரிகிறது. அன்பை பற்றி பேசுவதனால் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி தலைப்புக்குள் நுழைகின்றேன். என்னுடைய தலைப்பு, அடுத்தவர்கள் எம்மீது அல்லது நாம் மற்றவர்கள் மீது அன்பு செய்தல் தான் சரி. அதான் நல்லது. வேற என்ன சொல்லாத என்றதான் என்னுடைய வாதம். உண்மையும் கூட. உண்மையில இதுல சொல்லப்பட்டது இந்திரவேலன் அவர்களும் வசந்தி அவர்களுடைய கருத்துக்கு பதிலளித்து விட்டு வருகின்றேன். இந்திரவேலன் சொன்னார், ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தன்னைத்தானே தான் மகிழ்ச்சியா இருக்கிறதான ஆரோக்கியம். உண்மையில மிகப்பெரிய தவறு. நீங்கள் நாளடைவில் மனநோயாளி ஆகிவிடுவீர்கள். எப்போது மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துகின்றீர்களோ, மற்றவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றார்களோ, அப்போதான் உங்களுடைய மனம் குளிரும், நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நாளடைவில் அந்த வாழ்க்கையோ ஒரு சோர்வா வந்துடும். அது நீங்கள் இருந்து பாருங்கள். இப்ப சும்மா தலைப்புக்காண்டி கதைக்கின்றீர்கள். அடுத்தது வசந்தி அவர் சொன்னால், என்னுடைய பிறந்த நாளை நானே கொண்டாடி மகிழ்வது பற்றி. இங்கே யாரும் அப்படி பிறந்த நாள் கொண்டாடுவது இல்லை. என்னுடைய பிறந்த நாளை பல பேர் சேர்ந்து கொண்டாடும் போது, பிறந்த நாள்னா தெரியும் உங்களுக்கு, பெரிய ஒரு கோல் எடுத்து எல்லாருக்கும் சொல்லி அப்படி செய்வினம், எல்லாரும் வருவினம், கதைப்பினம். அப்போ இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அது இப்ப அந்த பிறந்த நாள் கொண்டாட்டமே நடக்கிறது மக்களை சந்திச்சு அன்பு செலுத்துறது, அதுதான் என்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துக்களை வருகின்றேன். ஒருவரை நீங்கள் எந்த ஒருவர்கிட்ட அன்பு இருக்குதோ, அன்புடைய இதயங்கள்ல நிறைவன் குடியிருக்கின்ற திருமணத்தில் நடமாடும் கோயில் என்று ஒரு பாடல் வருது. ஒரு அன்புடைய ஒருவர் அவர் ஒரு நடமாடும் கோயில், விளங்குதானே? அப்ப அப்படி நீங்கள் ஒரு அன்புடைய ஒரு மனிதர் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலோ, அல்லது ஒரு நல்ல ஒரு குணமுடைய, அதான் அன்பு, எல்லா குணங்களையும் முடிய பண்புடைய ஒருவர் இருந்தாலே உங்களுக்கு ஒரு தேவையில்லை அப்படி ஒரு அன்பு. அதே மாதிரி நீங்களும் மாறி விடுவீங்கள். ஒருவர் ஒரு அன்புக்காண்டி ஒரு விடயத்தை கேட்டு ஒரு சிறு துளி கண்ணீர் விடுகின்றாருண்டா அதை விட வேறு என்ன வேணும்? வள்ளுவர் சொல்றார், அன்பினார் எல்லாம் தமக்குரிய. அதாவது நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் அன்பை செலுத்தி கொண்டிருந்தா நீங்க எல்லாமே உங்களோட பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் அன்பிலார் என்பும் அன்பு உடையவர்கள், மற்றவர்கள் மீது அன்பு காட்டுற என்ன போன்றவர்கள் என்றும் உரியவர் பிறர்க்கு. அப்படி இல்லாமல் தனக்குத்தானே மட்டும் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எப்படின்னா இந்த எலும்ப போத்த தோளால வாழ்ற ஆக்கள். அன்பு உங்கள்ட்ட இருந்தா தானே நீங்க மற்றவருக்கு கொடுக்கலாம். உங்கள்ட்ட அன்பு இருந்தா தான் நீங்கள், உங்கள லாபம் இருந்தா தான் நீங்க மற்றவைக்கும் அதை கொடுக்கலாம். உங்கள்ட்ட இல்லையா எப்படி மற்றவைக்கு கொடுப்பீங்க? நீங்கள் உங்களோட கருத்தின்படி பார்த்தால் கொடுத்தால் தான் கிடைக்கும், விளங்குதானே? முதல் கொடுத்து பழகுங்கள், பிறகு பெறதை பற்றி பாவம். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருந்தாத்தானே கொடுங்க. நடுவரவர்களே, இலகுவாக இயல்பாக எங்கள்கிட்ட இருக்கிற இந்த அன்பையே கொடுக்க முடியாத நீங்கள் பொருளையா கொடுக்க போறீங்கள், பணத்தையா கொடுக்க போறீங்கள்? என்ன மனிதர்கள்! இவ்வளவு ஒரு கஞ்சத்தனமான ஒரு மன ஆரோக்கியமே இருக்காதாங்க, விளங்குதானே? ஆகவே கொடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும். ஒரு அன்பை பொருள்னா நீங்கள் முதல்ல அன்பை கொடுக்கணும். நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, வசந்தி அவர்கள் கையடக்க தொலைபேசியை பற்றி பேசியிருந்தார். இன்று 24 மணித்தியாலும் உங்களோட கையில அதுதானே இருக்குது. அந்த உங்களோட அன்பை தொலைபேசிக்கு தான் கொடுக்குறீங்க, மனிதர்கள்ட்ட கொடுக்குற இல்ல. மனிதர்கிட்ட அன்பை பரிமாறுங்கோ. நீங்களும் அந்த ஆற்று நீர் வற்றி போனா அந்த வெயில், சூரிய வெயிலுக்கு அது சுடும். ஆனாலும் அதுல அந்த ஊற்று நீர் அந்த வெப்பத்தை தடுக்குமா. அப்படி
உங்கள்ட்ட நீங்கள் இருக்கிறத அதை எடுத்து பெருக்கி வெளியில கொடுங்கோன்னு சொல்றேன். நன்றி 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 நன்றி. உண்மைதான். என்னண்டா ஐயோ இந்த நாங்கள் இப்ப நாங்கள் வரணும்டா யோசிக்கிறோம். டெலிபோன்ல ஒரு மெசேஜ் வராதா, டெலிபோன்ல யாரும் ஒரு குட் மார்னிங் செய்யாதா, ஐயோ இருக்கு நல்லா இருக்கிறீங்களன்ற ஒரு வார்த்தை கேட்க தெளிவாக மச்சாக்கள் அன்பு தானே வாங்கல வாழ வச்சு என்ன நண்பர்களே. சரி, நீங்கள் தொலைபேசியிலாவது மற்றவர்களுக்கு நல்ல அன்போடு நலம் விசாரிச்சு அதான் மற்றாக்கள் அப்படி அதானே உண்மையான அன்பா. அதுதானே இன்றைக்கு எங்களை இதயத்தை குளிருது. அமெரிக்கால இருந்து ஐரோப்பாவில இருந்து கொண்டு அடுத்த நடியில் என்ன அதானே யசோ நன்றி நன்றி யசோ. இந்த இது இல்லாமல் எங்க இந்திரவேல் சொல்ல போறார், இல்ல வேற என்ன நான் தான் கொடுக்கலாம் வேண்டு நீங்க 2 பேரும் சொல்லாதத வேற என்ன அன்பா கொடுக்குறீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி வேற தங்களை அன்பு செய்ய வேணும் அதை நினைச்சு கொள்ளுங்க. அதுக்காக எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும் வேற வேற விதமா எப்படி என்னை அன்பு செய்ய. அன்புட்டு பொதுவா தெரியும் எப்படி எங்க எவ்வாறு முதலாக இதுக்கு வச்சு சொல்லுங்க. ஒளிவாங்கி ஒளிவாங்கி ஒளிவாங்கியை நீக்குங்கள், ஒளிவாங்கி எடுங்கள், ஒளிவாங்கி ஒளிவாங்கி எடுங்க. வேற எப்படி அன்பு செய்யறவ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு நாங்கள் எங்களுடைய ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்கணும் என்று சொன்னா அவ பிள்ளைய போய் பார்த்து கொண்டு இருந்து பிள்ளைய தடவி கொண்டு இருந்தா காணாது. தான் முதல்படியாக சாப்பிடணும், தான் உண்ணணும், அதுக்கு பிறகுதான் பிள்ளைய பார்க்கணும். குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால் முதலாக நாங்கள் எங்களோட உடம்பத்தை நாங்கள் அன்பு காட்டும். அடுத்தவர்களே எப்படி 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 எங்க இப்ப அவ சௌகரி சொன்னா என்னன்னு சொன்னால் அவ சொன்னா என்னன்னு சொன்னால் வள்ளுவர் சொல்றாராம், அன்புலார் எல்லாம் தமக்குரிய தன்னுடையதான், அன்பு உடையார் என்பு உடையர். இதுல என்ன கருத்துன்னா அன்பு இல்லாதவர்கள், அன்பு கொடுக்கறத பற்றி நாங்கள் அன்புன்ற ஒரு பொருள் அங்க இல்லாதவர்களுடைய வாழ்க்கை தான் அப்படி எல்லாம் தன்னுடைய உலகமே தனக்கு நிற்பார்கள். இப்போ அந்த கருத்து சகோதரி தங்கச்சி அருமையாக விளக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அன்பு இல்லாதவர்கள் தான் அப்படி. ஆனால் அதே வள்ளுவர் சொல்லுகிறார் என்னண்டு, அன்போடு எந்த வழக்கென்ப ஆர்வீருக்கு, அன்போடு எந்த வழக்கென்ப ஆர்வீருக்கு. அடுத்தது அது பேர் அடுத்து சொல்ற என்போடு எந்த தொடர்பு, அதாவது என்புன்னு சொல்லி அந்த உடம்போடு தொடர்பு இருந்தா தான் அந்த வாழ்க்கை இந்த அர்த்தத்தை திருவள்ளுவர் அருமையாக சொல்லுகின்றார். ஆகவே அவரே சொல்லுகின்றார், முதல் எங்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இப்ப நாங்கள் சொல்லுங்க வாரன். இப்ப உதாரணமாக உள்ளத்தில் இருக்கிற ஆசிரியர் எங்கட பள்ளிக்கூடத்து பிள்ளைகள பாசம் காட்டாம யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஹார்லி காலேஜோ இல்லாடி மெதடிஸோ அல்ல ஒரு இந்து கல்லூரி பிள்ளைகளுக்கு பாசம் காட்டினாப்புல அங்க எந்த பிரயோசனம் நடக்கா. அவர் தமது பாடசாலைக்கு தமது பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். இது ஒரு நடைமுறையான ஒரு உண்மையான ஒரு கருத்து. ஆகவே இன்று நாங்கள் எங்களுக்கு பாசம் காட்ட எல்லோரும் பாசம் காட்டி கொண்டிருக்க நாங்கள் பிறகு எங்களோட பாசங்கள் தொடர்ந்து வரும். பாசங்கள் கணக்கு வகை இருக்கு. அதாவது கருணை என்று சொல்லலாம், உதவி செய்வது. மற்றது அடுத்த தங்கச்சி சொன்னா அப்படி வெளியால போய் கடவுளே இன்னும் கண்டா சத்தியமா நான் சொல்றேன், நீங்கள் அத்தனை பேரும் உண்மையா கடவுள் முன்னால நீங்க பார்த்து ஓடுவீங்க. மனிதர்கள் தான் உங்களுக்கு உங்களோட நட்புகள் உங்களோட உறவுகள் தான் நல்ல இதயம் நல்ல அதான் கடவுள். அவர்களை விட்டுட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போய் பெரிய பெரிய கோடியா கொட்டி பயன் இல்லை. நீங்கள் ஒரு மனிதர்கிட்ட அன்பு செய்யாமல் ஆலயத்துக்கு போனா இறைவனையாவது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரும் கடவுளை பார்த்து இதைத்தான் இருக்கிறாங்க. அந்த பக்தின்ற அன்பு, அந்த அன்பு இந்த வகை பக்தியை பற்றி அவர்கள் உணர்வது. சும்மா பக்தி என்னத்துக்கு பொருள் மண்டங்கள் கேட்க கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப இதுக்கு எல்லாரும் இயேசுவா இருந்தாலும் சரி சிவருமா இருந்தாலும் சரி நேர தங்களோட சுய ரூபத்தோட பார்த்து நின்றா நீங்கள் பார்த்து ஓடுவீங்க, இல்லாட்டி மயங்கி விடுவீங்க. ஆனா நீங்கள் என்ன கேட்கறீங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு பார்க்க முடியாத நடுவர் அவர்கள் அண்ணருக்கு ஒரே ஒரு கருத்து, நீங்க உங்களை பாதுகாத்து
ஒரு நீண்ட காலமான ஒரு இந்த பூலோகத்தில் இந்த இயற்கை இந்த ஓட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை தான் எங்களுடைய உடைமைகளையும் எங்களையும் தான் நாங்கள் அன்பு காட்டி பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு. நன்றி நன்றி நன்றி. சொல்லிட்டு சந்திரியா, நீங்க சொன்னீங்க அன்போடு இயைந்த வழக்கு என்ப என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்று. அதுல என்ன சொல்லி இருக்காருண்டா, அதாவது உயிரும் உடலும் பொருந்திய அந்த அன்பு வாழ்க்கை தான் சிறந்ததுண்டா. இது அந்த அதாவது மன வாழ்க்கையோட ஒட்டிய ஒரு கருத்தாம எடுக்கலாம். அங்கேயும் பாத்தீங்கன்னா எப்படின்னு சொன்னா 2 பேரும் ஒரு ஆள் அன்பு செலுத்தாட்டி கணவன் தனக்கு மட்டும் அன்பு எங்களுடைய தலையங்கம், அதாவது எங்களை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களோட ஃபேமிலியோ கருத்துக்கு மாறன். அப்ப அது அந்த விளக்கம் என்னண்டா, உயிரும் உடலும் ஒன்றிய வாழ்க்கை உறவுதான் அது பொருந்திய வாழ்வு. அதாவது அந்த 2 பேருக்கிடையில அந்த அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்ற அந்த வாழ்க்கை தான உலகத்துல ஒருவன் வாழ்ந்ததற்கான இன்ப வாழ்க்கை. அன்பிலதனை என்பு போல காயும் என்ன, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். ஓகே, என்னடா அதுகளை விட்டு அதுகளை கொஞ்சம் விடுங்க. ஆனாலும் யதார்த்த வாழ்க்கையில அன்பு செய்யறதுக்கு கூட கதைப்போம். என்னடா கேட்கறதுல சில நேரம் யசோபா பாண்டுவர் என்ன சொன்னாரு, நாங்க என்ன அதுகளை கொஞ்சம் சொல்லுவோம். ஆனா எப்படி நான் என்ன நேசிக்கிறேன், நான் இப்படி என்ன நேசிக்கிறேன், நான் இப்படி அன்பு செய்கிறேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். நாளாந்த வாழ்க்கையில யதார்த்த கதைங்க இன்றைக்கு அதான் நாங்களுக்கு விருப்பம். அது கூட எடுத்து கதைங்க. சந்திரிகா வாங்க, சந்திரிகா வேற எப்படி மச்சான் வடிவா அந்த நாயை சொன்னீங்க. நானும் இந்த நாயை நினைச்சு நன்றி என்று நாய் கொடுத்துட்டேன். நீங்கள் மீண்டும் என்னை நினைவூட்டி விட்டீர்கள். எனது தகப்பனர் வீட்டுக்கு உள்ள போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு வருவார். ஏனென்றா அந்த நாய் என்ன அந்த கேட்ட திறக்க முதலே பாஞ்சு அடிச்சு கொஞ்சி விளையாட தொடங்கிட்டு தாங்க முடியாதுன்னுட்டு கேட்டுக்கு மேல நின்று கொண்டே கொஞ்சம் வடி எறிஞ்சு விடுவார். அவர் வடியோட மிளக்கடை அவர் அப்பா வீட்டுக்குள்ள போயிடுவார். அந்த அன்பு தொல்லை தாங்க முடியாது. அவர் இந்த விளையாட்டெல்லாம் செய்வார். இப்ப பிறரின் அன்பு எங்களுக்கு தேவை. பாருங்கள், இந்த மகன் எனக்கு சில நேரம் ஏதாவது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு என்னோட கதைக்காமல் அம்மா பாய் வீட்டை ஸ்கூலுக்கு போய் பாய் என்று சொல்லாமல் அவர் மூஞ்சிய கோணலா வச்சுக்கொண்டு இந்த அன்பை பரிமாறாமல் விட்டால் அன்றைய நாள் நாம் படுமா அந்த அந்த வேதனை தாங்கவே முடியாது. அந்த பிறர் எனக்கு தார அன்பு, அந்த நான் கொடுக்குற அன்புக்கும் அதுக்கும் இந்த பிறர் எனக்கு தரும்போது அந்த நான் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது. ஆனா அப்படி அந்த அன்பை தராம போயிட்டா வேதனை தாங்கவே முடியாது. இறைவன் அதே போல தாய் அந்த ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கோபம் வந்து கதைக்காம விட்டு அதை பேசி அந்த அன்பை ஏதோ ஒரு வகையில குறைச்சிடுன்றது ஃபீல் பண்ணினாலே அந்த நாள் எனக்கு தாங்க முடியாத வேதனைக்குரிய கொடுமையான நாளாக இருக்கும். அந்த அன்பு கிடைக்கும் போது ஐயோ அந்த இன்று என்னுடைய அம்மா இதுக்காக இப்படி ஒரு சாப்பாடை எனக்காக செய்து தந்த அந்த சில ஞாபகங்கள் திருப்பி வரும்போது மறக்கவே முடியாது. அந்த சாப்பாடு மூலமோ அல்லது படிப்புக்கு போது நான் முந்தின சமூக கல்வி பாடத்துல வந்து சரியான குறைவாக மார்க்ஸ் எடுப்பேன். இன்று எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா அந்த புத்தகத்தை வாசிச்சு முழுதும் கேள்வி விடை என்று முழுதும் எழுதி தந்துடுவா. நான் அப்ப படிச்சு முடிச்சு அப்ப 25 எடுக்கிறேன்னா 58 மார்க்ஸ் எடுக்க தொடங்கிட்டேன். இன்றும் என்னால மறக்க முடியாது அந்த அன்பு, என் மீது வைத்த அன்பு. அதே போல அந்த ஒரு கால் எனக்கு அந்த நெஞ்சு குத்து எனக்கு வந்துட்டு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா கூட்டிட்டு போறேன், கையில பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு குத்து கூட்டிட்டு, வயசு 10 வயசு. இன்றும் அது நடந்தது வந்து 30 வருஷத்துக்கு மேல. அப்ப இந்த அப்பா வச்ச அன்பு அந்த இப்பவும் வந்து எமோஷன் ஆகும். சரியா நினைச்சு பார்க்கும். இன்னும் அப்பா தூக்கி கொண்டு வந்த என்னுடைய அண்ணில் வச்ச அன்பின் நிமித்தம் தூக்கி கொண்டு ஓடி போய் எவ்வளவு ஃபாஸ்டா என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்து என்ன விட்டுட்டு வந்தார். அந்த நெஞ்சு அந்த பெயின், செஸ்ட் பெயின் இருக்கும் போது அப்பா துடிச்ச இதுவும் என்னில பாசம் வச்சு அதை கொண்டு போய் சேர்த்து என்ன அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அப்பா அந்த எப்படி அதை கொண்டு சேர்த்தாரோ நினைக்க எனக்கு அந்த இன்று அப்பா இல்ல, அந்த ஞாபகம் தட்டி என்ன எழுப்பிக்கொண்டே இருக்கும். அந்த பழைய ஞாபகம், அந்த அடுத்தவர்கள் எங்கள் மீது அந்த பாசம்
அப்படியான செய்திகளால உண்மைதான். நன்றி. உள்ளம் உண்மைதான், உண்மைதான். நிறைய எங்களை நினைக்க முடியாத அளவுக்கு எங்களை கொண்டு வந்த பாசம். நான் அப்பாவில் வைக்கிற பாசத்துக்கும் அவரோட பெற்றுக்கொண்ட பாசம் வலியு மறக்க முடியாத இருக்கும். நன்றி, 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 நன்றி. சிங்கம் என்றார் என் தந்தைதான், செல்வம் என்றார் என் தந்தைதான், ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் இருக்குதுண்டா, அது அப்பாதான், அது அம்மாதான். என்னத்தை எத்தனை பேர் நீங்கள் இந்த நேசிக்கிற அந்த நேசம் உங்களுக்கு வருமா? என் அப்பா கடைசியா எனக்கு வாழை இலையில இடியப்பம் அவி எவ்வளவு கொடுத்து விட கொழும்புக்குன்னு சொல்லி வாழை இலைய வாட்டி அந்த இடியப்பத்தை கட்டி என்ன சைக்கிள்ல கொண்டு வந்து கடைசியா கோயில்ல வச்சு இப்ப என்னச்சாலும் என் இருதயம் துடிக்குதுன்னு. இந்த அம்மா இத்தனை பேர் பாக்குறீங்க அந்த அப்பாண்ட நேசத்தை. செத்து அப்புறம் கோல் எடுத்து அது செய்யறீங்க இது செய்யறீங்க நோட்டீஸ் அட்டிக்கிறீங்க ஆரவாரம் பண்றீங்க. ஆனா இதுக்கு எத்தனை பேர் நேசிச்சோம். ஐயோ அந்த நேசம் அந்த அன்பு பிறர்தார அன்பு இவ்வளவு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இனியாவது மிஸ் பண்ணாதேங்கோ. பேந்து கோயில் எடுத்து குளம் எடுத்து நோட்டீஸ் அடிக்காதேங்கோ கேட்டுக்கொண்டு. நன்றி, நன்றி. இது மட்டுமா? நான் ஒரு வேலையை நான் இறைவனுக்காக நான் இதை செய்யறேன் என்று சொன்னா, ஐயோ நான் இப்படி ஒரு வேலையை நான் செய்தபடியாதான் எனக்கு இந்த இறைவன் இப்படி ஒரு நிலைமையை எனக்கு உருவாக்கி விட்டார். அதாவது எனக்கு என் மீது இறைவன் அன்பு கொண்டு விட்டார் அப்படி நினைக்கும் போது இதை பெற்று விட்டேன், இறைவனால நான் பெற்று விட்டேன், இறைவனுடைய அன்பை நான் பெற்று விட்டேன் அப்படி நினைக்கும் போது அதுவும் இருதயத்தை அந்த அன்புகள் இது என்னப்பா உங்களோட தனி அன்பு. உண்மைதான். இப்படி அன்பை விட இந்த உலகத்துல என்ன அன்புக்கு முண்டோ அடைக்கின்றாள் புன்கண்ணீர் பூசல் தரும் சொல்லிக்கொண்டு நன்றி, நன்றி என்று சொல்லிக்கொண்டு இங்கே அடுத்ததாக இங்கே வருகின்றார் சிவச்சந்திரிகா. அடுத்து வசந்தி. எப்படி வேறு எங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், வேறு எப்படி தங்களை லவ் பண்ணலாம், தங்களை எப்படி நேசிக்கலாம், பிரச்சனைகள்ல சொல்லுங்க. எனக்கு முதல் பேசிய எதிரணிகள் கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா கடமையையும் பாசத்தையும் அன்புக்கு கொண்டு வர்றார்கள். தாய் பிள்ளைக்கு செய்யறது கடமை, தாப்பன் மகளுக்கு செய்யறது கடமை, இதெல்லாம் கடமைகள். அவ பாசமா செய்வார்கள். அது கடமைகளை நீங்கள் பாசமாக இருக்க. நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டுமா இருந்தால் நீங்க நிச்சயமாக மற்றவர்கள இது சொல்லிவினமோ அது சொல்லினமோன்னு சொல்லி அந்த பயங்களை விட்டு நீங்கள் செய்வதில் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுண்டா அதை நீங்கள் உண்மையா உங்களை நேசிக்கிறீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை, நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்கள் என்று வரும். நீங்கள் மற்றவர்கள் நான் இதை செய்தால் அவர்கள் என்ன சொல்வார்களோ, நான் இதை உடுத்தினால் என்ன செய்வார்கள் என்று பயப்பட்டீர்களா இருந்தால் நீங்கள் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு உங்கள நல்ல நம்பிக்கை இருக்க வேண்டும். மற்றது ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு பயம் கோபம் மாத்திரம் ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் அதில் உடனே நீங்கள் அதால அதை அது ஒரு லெசனா எடுக்க வேணுமே ஒழிய அதை நீங்கள் ஒரு பாதகமா ஒரு நாள் நினைக்க கூடாது. ஒரு பயம் வந்தா அந்த பயத்திலிருந்து நான் எப்படி விடுபடலாம், அந்த பயத்தை நான் விடுபட்டு நான் எனது காரியங்கள் நான் செய்கிற வேலை நம்பிக்கை வச்சு நீங்கள் திடகாத்திரமாக உங்கள ஒரு கான்பிடென்டா இருப்பீர்களா இருந்தா, நீங்கள் உங்களை நேசித்து உங்கள நம்பிக்கையா இருப்பீர்களா இருந்தா உங்களுக்கு மற்றவர்கள அன்பு தேவையில்லை. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எந்த பாதையில நீங்கள் வெல்லலாம். எப்பவும் நீங்கள் யோசிச்சீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நீங்கள் கைண்டா இருக்க வேண்டும். மற்றவன் உங்களுக்கு கைண்டா இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு கைண்டா இருக்கணும். ஓகே, நான் இந்த செயலை செய்ய போறேன், எப்படி நான் முந்தி ஒரு செயலை செய்தேனோ அதே இருந்து நான் எப்படி விடுபட்டு இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வந்தேனோ அது மாதிரி நான் என்ன செய்ய வேணுமே. மற்றவர்களை நம்பி இருக்காதீங்க. நீங்கள் உங்கள செல்ஃப் கான்பிடன்ஸ் வச்சிருக்க வேண்டும். நீங்கள் அப்போதான் நீங்கள் உங்கள வாழ்க்கையில நீங்கள் முன்னுக்கு வரலாம். நன்றி. அருமையான 2-3 கருத்து உண்மை சொன்னாங்க. அப்படி பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. அப்ப கேட்கிற ஆட்கள் யோசிப்பிற நம்பிக்கை வரவே கிடையில நம்ப இல்லை, நிலதான் நம்பினது. அது அடுத்த நேரம் முறிஞ்சு விழுமண்டு நக்கியல்ல, அது தண்ட இறக்கியல நம்பிக்கை வச்சது. பிரச்சனை வரும், பயம் வரும். எனக்கும் வந்ததுதான், எனக்கும் பிரச்சனை வரும். அந்த நேரத்துல நான் என்ன நேசிக்கிறேன்னா நேசிக்கிறியா திரேஸ், நேசிக்கிறா திரேஸ் என்னக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க. நம்பிக்கையை வையுங்க. நல்லொரு சொன்னா நல்லொரு 2 பாயிண்ட் சூப்பரா சொன்னாங்க. திருப்பி அதை நான் ரிவைண்ட் பண்ண விரும்பல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை செய்யுங்கோ, செய்து பாருங்க, கேட்டு போட்டு விடாதீங்கோ, செய்யுங்க.
இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேடான ஒரு ஆள் உங்களோட இருக்குமா இருந்தால் திரும்பி அவர்கள் உங்களை விட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படாதீங்க. அவர்களை நீங்கள் உங்களுக்கு அது சரியில்லாதவர்கள் போகும்போது நீங்கள் கான்பிடென்டா இருக்க வேண்டும். அது நல்ல ஒரு பாயிண்ட். நான் நடுவே காலமே அந்த உறவிலேயே அந்த உறவு என்னோட கதைக்கேலே அப்படியான எண்ணங்களால தான் நீங்கள் உங்களையே நீங்கள் வருத்தி கொள்றீர்கள். அன்பு செய்யாம சந்தோஷமாகுங்கள். சந்தோஷமா சரி இது இந்த உறவு எனக்கு கிடைக்க போறார், ஓகே அவரை விட்டுடுங்க. அதை நினைச்சு வருந்தாதீங்க. நீங்கள் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு யோசிங்க. உங்களை மற்றவர்கள் நேசிக்க வேணும்னு நீங்கள் விரும்பாதீங்க. நீங்கள் அருமையான உண்மைதான் இது. உண்மை. நானும் அன்றைக்கு ஒரு கவிதை எழுதினான். என்னென்றால் உங்களுக்கு சமூகத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு தீமையானதெல்லாம் கூட விட்டு நாங்கள் விலகணும் என்று ப்ரே பண்ணிட்டு செய்யுங்க. நாங்களும் நல்லவர்களா இருக்கணும் என்று ஜெபியுங்கோ. நீங்கள் மற்றவைகளை நம்பி இருக்கிறத விட உங்களோட மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இதுல இருந்து விலகினீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதை செய்யுங்க. என்னடா திருப்பி நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆறதை விட அப்படியே விலகினா அதை மனதோட கொஞ்சம் போராடி நாங்கள் விட்டமென்றால் நாங்கள் உலகத்துக்கு எங்களை நிரூபிக்க தேவை. மனதோட கொஞ்சம் போராடி வேண்டாம், நல்லதா வர நானும் நல்லதா மற்றாக்கள் இருக்கணும். அருமையாக இப்படி நாங்கள் எங்களை நேசிக்க வேண்டும். இது சொல்லுற. ஏனண்டா நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வரணும். எனக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி நன்றி, மிக்க நன்றி வசந்தி என்ன சொல்லிக்கிட்டு எங்க யசோவாங்க என்ன நன்றி. நடுவர் அவர்களே ஒரு சினிமா பாடல் எனக்கு ஞாபகம் வரவில்லை. தொடக்கம் ஏதோ சொல்லி நான் படி. காதல் வந்தால் சொல்லு, நீ உயிரோடு இருந்தால் நான் உயிரோடு இருந்தால். எங்கட பாட்டம்மா வந்தது. உயிரோடு இருந்தால் சொல்லிவிடு வந்து விடுகிறேன். உயிரோடு இருக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்பு அவ்வளவுதானே. அது எனக்கு மறந்து போயிடுது. எனக்கு வரையில யாரும் தொடக்கினா படிப்பேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே காதல் நான் தான் என்று ஒரு உயிர் வாழ்வு. அந்த காதலிக்கு பாவன் நீ பொய்ய கண்டாலும் பரவாயில்ல, நீ பொய் ஐ லவ் யூன்னு நீ சொல்லி விடு, நான் உயிர் வாழ்வேன் சொல்லுவேன். அவன் பாடுற ஒரு சொல்லில் நான் உயிர் வாழ்வேன். அந்த ஒரு சொல்லுல உயிர் சொல்லுன்னு பாடுறான். சொல்லிவிட்டு என்னுடைய இதுக்குள்ள வருகின்றேன். அது எனக்கு ஞாபகம் வந்தது. நன்றி சந்திரிகா அவர்களே. என்னண்டா அந்த ஒரு அதுல பாருங்க, ஒரு பொய்யாவது அது உண்மை என்ன. ஏனண்டா நீங்கள் அது காதல்ன்றது மன வாழ்க்கைன்றது மட்டுமில்ல, ஏதாவது உங்களோட ஒருவர் அன்பா இருக்கிறார் என்றது அவர் பொய்யுக்குத்தான் அன்பா. பொய்யா இருக்காதீங்கோ. பொய்ய அந்த பொய் மூலம் தெரியலன்னு வச்சுக்கொள்ளுங்க. பொய்யன்று சாடு செத்து போடலாம். உயிர்களை நாங்க காப்பாற்றுறதுக்கு பச்சை பொய்ய நாங்க அன்பின் நிமித்தத்துல பச்சை பொய்யத்தான் சொல்லி விடுறது. ஏன்னா அந்த உயிரை காப்பாற்ற வேணும். இப்ப நீங்கெல்லாம் ஒருவர் சரி ஒரு ஆண்மகனை எடுத்துக்கொள்ளுங்க. அவரே அன்பா இருக்கிற எனக்கு தெரியாது. அது போலியான அன்புன்றது தெரியாது. அது தெரியும் வரைக்கும் தெரிஞ்சா அப்புறம் நடக்கிறது அது வேற. தெரியும் வரைக்கும் ஆண்டி அடிக்கடி உயிர் வாழலாம். தெரியும் வரைக்கும் நான் எவ்வளவு மகிழ்வா இருப்பேன், அல்லது அவர் அதை தெரியும் வரைக்கும் அவர் எவ்வளவு மகிழ்வா இருப்பார். இப்ப உதாரணமா நான் உங்கள காட்டுற அன்பு இருக்குத்தானே. இப்ப நீங்களோ நான் உங்கள காட்டுற அன்பு, அந்த அன்பு பெருக்கு எங்களோட தொடர்புடையவர்கள்ட்ட நாங்க காட்டுற அன்பு தொடர்பு இல்லாதவர்களிடத்தையும் எங்களை கொண்டு தூரவாக்குதான் என்று ஒரு உண்மையான கதை. என்னன்னா நீங்கள் என்ன பற்றி கதைப்பீங்க, இப்படி அன்பானவள் என்று சொல்லி கதைப்பீங்க. அப்ப அங்க அந்த ஒரு என்ன தெரியாமலே அங்க ஒரு அன்பு இன்னொருவர்கிட்ட வரும். அதான் அந்த எங்களோட தொடர்புடையோட நாங்கள் அன்பா இருக்கும் போது எனக்கு தொடர்பில்லாதவருடைய அன்பு கூட எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ ஒரு நல்ல அன்பு செய்ய வளரண்டா, ஒரு நல்ல கைண்டா இருக்கிறான்டா, அந்த ஆசீர்வாதம் வரும். நான் அப்படி நம்புறேன். ஒரு தருணத்துல நீங்கள் சந்திக்க நீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். அண்மையில 2 நாளைக்கு முதல் நடந்த விஷயம். என்னோட கூட வேலை செய்யறவா வந்து 4 பிள்ளைகள்
பிள்ளைகள் தான் கூட்டிட்டு வேலைக்கு போவார்கள். வேலைக்கு வந்துட்டு அவர்கிட்ட அந்த பாதுகாவல தொலைபேசி அடிக்கிறார், இப்படி வீட்டை திறந்து விட்டு போயிட்டேன் என்று சொல்லி. அப்ப இவ வந்து எனக்கு சொல்றா, நான் டாக்ஸி அடிச்சு போவ இப்படி இதாகும், பஸ்ல அம்பாரவா, நீ என்ன ஒருக்கா கூட்டி கொண்டு போறியா, அதாவது நான் ஓய்வெடுக்கிற அந்த நேரத்தை அவ கேட்கிறா, எனக்காண்டி செய்வேன். நான் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வாரன் ரெண்டு கூட்டி கொண்டு போயிட்டு அவகிட்ட போயிருந்தா அவளுக்கு 20 நிமிஷம் திரும்பி வரணும் கார்ல. அந்த 20 நிமிடம் அந்த அவள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அந்த அன்பண்டது அவ சொல்லிடுறா, வந்து என்னோட கூட வேலை செய்யற மற்றவர்களுக்கும் அதை சொல்லி இப்படி உடனே கேட்டோன்னா இப்படி நீ வந்த நீ எனக்கு இல்லைன்னா அவக்கு அந்த வீட்டை பொருட்கள் களவு போச்சுதா என்ன நடந்தது என்ற ஒரு இது. அண்மையில ஒரு தடவை சந்திச்சேன். அவர் மிக சொல்லி கவலைப்பட்ட ஒரு விடயம், மக்கள் அதுவும் குறிப்பாக எங்களுடைய ஆக்கள் அன்பா இல்ல, என்ன அன்பா இல்லைன்றதா. முன்காலத்துல நலம் விசாரிப்பார்கள், ஒருவரை தெரியாத போது கூடி கண்டு எப்படி இருக்கிறீங்க வணக்கம் என்றெல்லாம் விசாரிப்பார்கள். ஒரு ரோட்ல ஒரு ஆளை கண்டா கூட்டி கொண்டு விடுவார்கள், பொருட்களோட இருந்தா பாருமே. இப்ப அந்த இது இல்ல, நீ யாரோ நான் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க, ஒருவர் பாரத்தோடு நிக்கணும், பார்க்க உங்களுக்கு விளங்கணும், பார்வையில உங்களுக்கு விளங்கணும் அவருடைய சூழ்நிலை. அப்ப நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா, உங்களோட பொருட்களை நான் தூக்கி கொண்டு வந்து தரவா, அல்லது நான் உங்களை கொண்டு போய் விடவா, என்ன உதவி என்னால செய்ய முடியும் விலங்கு. அப்ப அது வந்து அதான் அன்பு, விலங்குதானே. நாளைக்கு காலாகாலத்தும் அவர் உங்களை மறக்க மாட்டேன். அடுத்தது நீங்கள் விலங்குகள்கிட்ட பறவைகள்கிட்ட அன்பு காட்டலாம். உணவு உண்ண அந்த அதாவது வறுமை கொண்ட விளிம்பில இருக்கிறார்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவர்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு அல்லது ஒரு அன்றாட உணவுக்கு செய்யறது, அதுவும் ஒரு அன்பு தான். மற்றது வந்து இந்த நீங்க அப்படி அன்பை செலுத்தாம இருந்தாலாம், அந்த வெயில் நேரத்துல எலும்பில்லாத அந்த புழுக்கள் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி நாங்கள் துடிப்போமா. எங்கட என்பில்லதானே உயிர் போல காடும், என்பில்லதானே உயிர். ஓகே, நன்றி 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 நன்றி. அந்த நிலைய மாற்றி நீங்கள் அன்பை குடும்போ, அதுல ஒரு காசும் இல்ல ஒன்றும் இல்ல. சிரிச்சு காய்ச்சா சில பேர் சொல்லிடும், என்ன நீ இப்படி இருக்கிற இல்ல, அது இலவசம் தானே, அதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. அது இல்ல, அது கெட் பண் ஃப்ரீ, கெட் பண் ஃப்ரீ. என்ன இப்ப தொட்டணி என்ற அந்த கல்வி இது மாதிரி உங்களோட அந்த நல்ல அன்பு நல்ல உள்ளங்கள், நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் இருந்தா அவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி நேர்மறையான சொற்களை சொல்லிக்கா அவர் அந்த நோயில இருந்தே அவருக்கு மருத்துவரே தேவையில்லை. விளங்குதானே? கணக்க விஷயங்களை கணக்கு வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை என்ன ஒரு பொய்யா சொல் கண்ணே திருப்பி சொல்லோட இருக்கல கேக்குறாங்களுக்கு பொய்யா வாழாதேங்கோ. சாரி, அந்த இப்ப அன்பில்லாதான் இந்த போர் ஏன் நடக்குது, ஏன் சண்டை வருது, ஏன் கோபம் வருது, என்னத்துக்காண்டி இந்த சரி அத எதிர்மறை இல்லாமல் எப்படி அன்பு அதை சொல்லுவோம். அண்மை காலமா நடக்கிறது தற்கொலை, இப்பயும் நடந்தது தற்கொலை. எப்படி அன்பு செய்கிறது இந்திரவேலிட்ட போயிட்டு வர அன்பை கொடுக்காதால எப்படி கொடுக்குறோம், அந்த அன்பு ரொம்ப கொடுப்போம் நாங்கள். அதுகளை எப்படி அது நீங்க சொல்றது சரி, அதை போட்டு வார நாங்க போட்டு வரோம். இந்திரவேலுக்கு சொல்லுங்க வேண்டிய இருக்கா கொஞ்சம் எப்படி வேற எப்படி அன்பு செய்யலாம், என்ன வேற எப்படி கொண்டு வா விளங்கல. ஐயோ என்ன அப்படி மடிவா சொல்லுங்க, என்பில தன்னை போல காயுமே சொல்லுங்க. இப்படி ஒரு பேச்சு தனி எங்கட ஈழத்திலேயும் எங்கட தமிழ் உலகங்களையும் இருக்கும்னு சொன்னால் அரசியலையும் பிரட்டி பிடிக்கிற அரசியல்வாதிகளே ஒரு முதலாவது அவ வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் சிறப்பா சொல்லிட்டா புழுவல் துடிக்கிற மாதிரி துடிச்சு போட்டு அப்படித்தானே வேற என்ன நீங்கள் எப்படி நீங்கள் நேசிக்க. இப்ப என்னன்னு சொன்னால், நான் சுருக்கமா சொல்றேன்னு சொன்னால், நான் பார்த்து கொண்ட விஷயத்திலேயே ஒரு பிள்ளைய ஒன்றோட என்னோட ஃப்ரெண்ட், அந்த பிள்ளைக்கு கனவே எறிஞ்சு கொண்டு இருக்காரு. உங்களுக்கு விலங்கு எறிஞ்சு இப்ப நீங்க சொல்ற அன்பு கொட்டி கொண்டு இருக்காரு. சரி, அன்பால் அந்த பிள்ளை சொல்லுது, ஏன் தங்கச்சி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா, அண்ணு நான் என்ன பாதுகாக்கிறேன், நான் அழகா போல கிடக்கு, இதுதான் அவை என்ன நாடி வாரணும் ஓடி வாரணும். இது யாருக்கு நட்டம், எனக்கு நட்டமோ அவைக்கு அவை அன்பு தாரானமோ அன்பு நாள் என்னட்டு வாங்குறது, எந்த இடத்துல வாங்குறது, எப்படி வாங்குறது கொஞ்சம் அளந்து பார்க்க சொல்லி அவ சொல்றா. அப்ப நான்
சரி அப்படி பாக்குறது அப்படியே எறிகிறவே அவைய பார்த்தா அவை தங்களை பாக்குறேன் அவைய பார்க்க அவைக்கு அங்கே கல்லறியும் மற்ற பக்கம் தலைவிடும் அவன் அவை வந்து என்ன இருக்கணும் தங்களே தாங்கள் பாதுகாக்கிறது போய் தவறு இப்ப அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பாருங்க கமலஹாசன் எல்லாரையும் உங்களுக்கு அன்பு காட்டுறாரோ எத்தனையோ கமலஹாசன் விரும்பிய கனவு இருக்கிறேன் அதே மாதிரி ஐஸ்வர்யா விரும்பி இருக்கேன் அவையில் வந்து தங்களை தாங்கள் பாதுகாக்கிறபடினால்தான் அவை வளர்ந்து மற்ற அன்போட்டிகள் நாடுகள் எல்லாம் உடைஞ்சு கொண்டு போகும் வேற என்ன நீங்கள் குட் நல்லது அது உண்மைதான் அந்த புள்ள உண்மைதான் அது அழகுன்றது என்ன சொன்னால் அவன் எங்களுக்கு தர அன்பால எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் நீங்க நினைச்சு விடாங்க சிலங்களை எங்கட டைம் வேஸ்டா போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதுதானே இப்ப சொன்ன ஒரு பொய்யாவது சொல்லிக்கண்டே உன் வார்த்தை உயிர் பாழ்வேன் நீங்க ஒரு நாளை தொடங்கிக்க உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை அன்பான ஒருவர் உங்களுக்கு சரி இந்திர வேலை உண்மைதான் சரி இது வேற வேற புதுசா சொல்லுங்க கேக்குறாங்க நியாயம்தான் நிலைக்கும் அதுக்கு உதாரணமா அந்த கொக்கை எரிச்ச முனிவத்தை கதையை திரும்பி பாருங்க கொக்கை முனிவர் எரிக்கார் ஏன் எரிக்கார் அது காலம் கொண்டு குருவி எச்சம் போட்டபடியா ஏதோ கடவுள் ஏதோ கொஞ்சம் வரம் கொடுத்துட்ட எந்த ஒரு பிள்ளைய வந்து எரிக்க விழுக்கிட்டார் எரிவிட இல்லை இப்ப நீங்க வந்து உங்களோட அன்பு ஆசீர்வாதங்கள் அவை செய்தா போல உங்களுக்கு வரும் நீங்க நினைக்க கூடாது நீங்க செய்கின்ற உங்களுடைய பணிகள் தான் உங்களை நிலைத்து நிற்கும் அப்படி சொல்லலாம் அந்த ஆசீர்வாதங்கள் வரும் சரி நீங்கள் உங்களோட அணி சொல்லுங்க வேற எப்படி யதார்த்தத்துல கொண்டு வருவோம் யதார்த்தத்துல அன்றாட வாழ்க்கையில வசந்தி நம்பிக்கை அத மாதிரி வேற என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் நான் பிரச்சனையில பயம் இல்ல நான் செய்வன் அப்படி வேற என்ன நீங்கள் உங்களை அன்பு செய்து நாங்கள் வந்து பாருங்க இந்த கோபம் என்று சொல்ற சாமானம் அது ஒரு அன்பின் ஒரு வடிவம் தான் கோபம் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் விரட்டி இருந்தோம் அதை நாங்கள் அன்பு வச்சுதான் செய்கிறோம் அப்ப இந்த கோபத்தை நாங்கள் அங்கால கொண்டு வருடத்துல வைக்கிறோம் யாருக்கும் காட்ட முடியாது எங்களுக்குள்ளேயே நாங்கள் அந்த அன்பையும் எங்களுக்குள்ளேயே காட்டி அதை நாங்கள் திருத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கு ஆகவே படிக்காதவர்களே நாங்கள் ஆற்றையும் உறவினுடைய பிள்ளைகளை நாங்கள் விரட்டி அங்கே அன்பு காட்ட முடியாத அவையை காட்டி அவை படிப்பிக்க வேண்டிய கடமைப்பாடு அவைக்கு இருக்கு இப்ப அப்ப எங்கட துறையில நாங்கள் வளர்க்க வேண்டியது எங்களுக்குரியது உங்களோட நீங்கள் வந்து இப்ப சமூகத்துல இப்ப நாங்கள் எல்லாரும் பயணிக்கிறோம் ஒரு கோபம் திரேசாக்கா அப்படி ஒரு கோபமா நீங்கள் நான் சிலது போல செய்துட்டேன் சொல்லிட்டேன் நீங்க கோபமா சொல்லணும் அப்பதான் நானும் திருந்துவேன் அது திருத்தணும் அப்ப வந்து இப்ப நான் நீங்கள் உங்களை அன்பு செய்யறீங்களே நாங்கள் ஒரு டீம் ஒர்க் என்ன அப்படி அடுத்தது இன்றைக்கு நாங்கள் இப்ப சில பேர் என்னன்னா எங்கட தமிழீழத்துல தங்கட வேலையில் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அடுத்த பிரச்சனை நான் தமிழீழத்தை எடுத்து தராமல் இத்தனை பேர் போயிருக்கிறேன் தங்கட குடும்பத்தையே பார்க்க மாட்டாங்க தானே வாழ மாட்டாமல் உண்மையில நான் சொல்றேன் அதிகமான பேர் போய் சீரழிஞ்சிருக்கின்றார்கள் நீங்கள் தங்கூட மாட்டதை நீங்கள் ஒரு ஒரு அளவாக கொஞ்சம் உயர்ந்து படிச்சு கிழிச்சு உத்தியோகத்துக்கு வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும்னா எங்கட தமிழீழம் வளர்ந்துருக்கு உண்மையான நிலைமைப்பாடு யாரும் கோபிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆகவே என்ன சொல்றேன்னு சொன்னால் நீங்கள் உங்களை உங்களோட அன்பு வைக்காம நீங்கள் பிறரில் அன்பு வைக்க போறீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த தங்கச்சியை பார்த்த இல்ல அந்த தங்கச்சியை எல்லாரும் பார்த்து ஓடி தெரிஞ்ச மாதிரி தான் பரிபூர்ணமாக்கி ஒரு பூர்த்தியான ஒரு பூர்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு அவ்வளவு அன்புடையவர்கள் அவர்கள் தங்கள குடும்பம் தண்டை பார்க்காம மற்ற நாட்டுக்காண்டி போறாங்க இவ்வளவு அன்புடையவர்கள் சரி சரி நன்றி 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 நடுவர் உங்களிடம் பலம் இருந்தா தான் அங்கால மோத முடியும் உங்களுடைய அன்பை நீங்கள் உங்களுடைய பலத்தை தேடுவோம்னு சொன்னா உங்களை நீங்கள் அன்பு நேசிச்சு உங்களை முதல் பலப்படுத்தி அதாவது வந்து நான் இப்ப மற்றவே அன்பு வைக்கவே வேண்டாம் என்று சொல்லவில்லை இல்ல நீங்கள் உங்களோட அணைக்கு பேச வேணும் சொல்லிட்டார் நீங்கள் உங்களை தான் அன்பு செய்ய வேணும் நீங்கள் உங்களை முதல் நீங்கள் நிரப்பிட்டு விஷயத்தை நீங்க பாருங்க நன்றி நன்றி கொடுத்தாருக்கு குறைவில்லை அப்ப என்ன செய்யும் கொடுக்க கொடுக்க கூடும் அன்பை நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க கூடும் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 சின்ன நல்ல விஷயங்கள் அன்பான விஷயங்களை நாளும் செய்து கொண்டு வாங்கோ நீங்கள் நாளடைவில் அதாவது பிறருக்காண்டி கொடுத்து ஒரு ஆள் முடிஞ்சோன்னு ஒரு ஆள் கதை எங்க கேட்கறாங்களுக்கு விளங்காத பிளீஸ்
என்னன்னு சொன்னா நடுவர் சௌரி ஒரு சொல்றாரு ஆள் கதை காட்டி கதைச்சு முடிய கதை எங்க இரண்டா கேட்கிறாக்கள் விளங்காது. இந்திராவளண்ணா சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு குறைந்தது 5 சின்ன விஷயங்கள் சரியா சரியா அன்போட செய்து கொண்டு வாருங்கள். சரி, மாதத்துல உங்கள மாற்றம் தெரியும். நன்றி நன்றி என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஓடி போய் வழியில் தேங்காய் எடுத்து கொண்டு போய் பிள்ளையாருக்கு அடிங்க, அல்ல ஆட்டையும் கடையில போய் தேங்காய் எடுத்து கலவை சாமான் எடுத்து கொண்டு வந்து அங்க யாருக்கு கொடுங்க இந்த மாதிரி மாலை இயலாது. நீங்க இந்து சமயத்துல இந்து சமயம் என்ன சொல்லுதுண்டா, உயிர்களிடம் அன்பு வை, பிறரிடம் அன்பு வை, யாரை உயிர்களை அன்போடு நேசி, அன்பு பிறருடைய அன்பு, அதன் மூலம் நீ பிறரை நேசி, பிறரில் அன்பு வை. அப்படி ஆயினா அதாவது இறைவனை அடைந்து விட்டாய். என்னை நேசிப்பதரை நீ பிறரை நேசி என்றுதான் அந்த இந்து சமயம் சொல்லுகிறது. பிறர் என்றா எல்லாம் வரும், ஆடு மாடு கோழி குஞ்சு பிற எல்லா உயிர்களையும் நேசி, கொல்லாதே, அன்புவாய், அன்பே சிவம். அந்த அன்பின் மூலம் ஆன்மீக உணர்வு வந்து அப்படியே இறைவனை அடையலாம். என்னை நான் நேசித்து இறைவனை அடைகிறேன் என்று சொல்ல இல்ல இந்து சமயம், பிறரை நேசித்து அப்படி இல்ல எங்கட கத்தோலிக்க வேதாகமத்திலையும் சொல்லுவது, உன்னை போல் அயலானையும் நேசி, உன்னை போல் உன் அயலானை நேசி சொல்லும். அதை சொன்னா உங்களுக்கு சொல்ற. அதாவது அந்த உணர்வு நிறைய நாங்கள் பிறரை நேசிப்பதனால், பிறரில் அன்பு வைப்பதனால் எங்கட பாசிட்டிவ் எனர்ஜி கூடுகிறது, நேர்மறை எண்ணங்கள் கூடுகிறது, நேர்மறை ஆற்றல் கூடுகிறது, இறைவனை அடைகின்றோம். பிறரை நேசிப்பதெல்லாம் நாங்கள் இறைவனை அடைவோம். என்னை நேசித்து யாருக்கா கடவுளை அடைகிறான்னு எவன் சொன்னவன்? சரியா நேசிப்போம், அன்பு செய்வோம் என்று நடுவர் அவர்களே, ஒரே ஒரு கருத்து சொல்லி அடுத்த தலைப்புக்கு சொல்லுகின்றேன். இந்த உலகம் இன்று வரையும் நிலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது, மழை பெய்கின்றது, ஐம்பூதங்களும் சரியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறதுனால என்னையும் உங்களையும் எங்களோட அணி போன்றவர்களும் அன்போடு இருப்பதனால் தான் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த தலைப்பில் இருந்து பார்த்தால், அடுத்த தலைப்புக்காக பேசுறேன். இப்ப நீங்கள் எந்த தலைப்பு கூறுங்க. அதாவது இந்திரவேலண்ணின் தலைப்பில இருந்து பார்த்தால் என் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும், அதுதான் முதலாவது சரி என்று பார்த்தால், சைவ சித்தாந்தம் அதன்படி திருமந்திரத்துல எல்லாம் என்ன கருத்து சொல்லப்படுது என்றால், இந்த எங்கடா உடம்பு அழியேக்க இந்த உயிர் அழிகிறது இல்லை, உயிர் அடுத்த பிறப்பெடுக்கிறதுக்கு போகுதான், விளங்குதானே? ஆகவே நாங்கள் எங்கள் மீது அன்பு செலுத்தும் போது அந்த உயிர் அந்த அன்பை கொண்டு போகுது அடுத்த பிறப்பு, விளங்குதானே? அப்ப அதுல ஒரு கருத்து சொல்லப்படுது, முன்னம் இந்த உடம்பை இழுக்கென்றிருந்தேன், பிறகுதான் உருபொருள் கண்டேன். அதாவது இந்த உடம்பு ஒரு சுமை, ஒரு இழுக்கு, ஒரு இது இல்லையென்று நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நான் ஒரு பொருள் கண்டேன் என்றா அவ்வளவு இது இருக்குது என்றதை கண்டேன். அப்ப என்ன, அப்ப எங்கள்ல அன்பு செலுத்துறது அது எத்தனை பிறப்பு நாங்கள் எடுக்கிறோமோ அத்தனைக்கு நாங்க அன்பானவர்களாக இருப்போம், விளங்குதானே? அப்ப அது ஒரு இது அடுத்த அன்னைக்காக பேசணும். இப்ப என்னன்னா எங்களோட கருத்துக்களை நெஞ்சு படிச்சு நான் கோயில் உயரா இருந்துட்டேன்னு போக கூடாதுன்ற காணி ஒரு வித்தியாசமா யோசிச்சு செய்யலாம் வந்து. ஓகே, நன்றி. இப்ப அடுத்தது இந்திரவேல், உங்களோட அணி இல்லை, இப்ப நீங்கள் வந்து உங்களை அன்பு செய்யல, நீங்கள் வந்து பிறரை அன்பு செய்கிறதுதான் உண்மையான அன்பு. என்னடா இந்திரவேலுக்கு நடுக இந்த மனச்சாட்சி என்னடா இந்த அப்படின்னு நல்ல பதில் சொல்ற. இப்படி பிறரை அன்பு செய்யறதுதான் உண்மையான நல்லம். எங்க எப்படி சொல்லாத கருத்து எது சொல்லுங்க. அடுத்த அணிக்காக பேசி முடிக்க போறோம். நாங்கள் எடுத்தோடனே எங்களுடைய சமயத்திலே அன்பும் சிவமும் அன்பும் சிவமும் ஒன்று தான் சொல்றார்கள். எங்களுடைய உயிர் அப்ப எல்லா உயிர்களும் சிவபெருமான் தான், எல்லா உயிர்களும் ஜேசப்பா தான், எல்லா உயிர்களும் கடவுள் தான். ஆகவே எல்லா உயிர்களையும் நாங்கள் நிச்சயமாக நேசிக்கலாம். ஆனா இன்னும் ஒன்று சொன்னா, முதல் என்னன்னா அதுக்கு மாறி என்னன்னா அந்த பூமி இயற்கை நீரோட்டம் எல்லாம் ஒரு பத்தியால நோடுன்னு சொன்னா. ஆனா நான் இப்படி சொல்ல விரும்புறேன். எப்படின்னு சொன்னா, இப்ப இங்க இருந்தோம்னு நாங்கள் ஒரு பிளேனை பெரிய ஒரு விமானத்தை இயக்க வைக்கிறோம். அதே மாதிரி இந்த பூமி, இந்த சூரியனை மாதிரி, சூரியன், இந்த கோள், நவக்கிரகங்கள் எல்லாத்தையும் யாரும் எங்களை மாதிரியான ஒரு மனிதர் வேற ஒரு கிரகத்தை எங்கேயோ பிரபஞ்சத்தில் இருந்தோன்னு இயக்கலாம் என்று நினைக்கிறேன். அது அடுத்த கடவுள் உண்டு அப்படி கூற விரும்புறேன்.
நன்றி. இப்ப ஓகே சந்திரிகா, இப்ப இவர் அடுத்த அன்னைக்காக பேசிட்டார். இப்ப வசந்தி சரி, சந்திரிகா, ஐயா சந்திரிகா. ஆஹ் ஆஹ் இதுல நம்மை நாம் நேசித்தல் என்ற தலையணி மற்ற அணியுடன் அணிசார்வா கதைக்கிறீர்கள். தன்னைத்தான் காதலன் ஆகில் என்ற திருக்குறள் இருக்கிறது. என்ன நான் நேசித்தால் என்னுக்குள்ளே இறைவன் இருக்கின்றார். இறைவன்கிட்ட கோயிலுக்கு போகல, சேர்ச்சுக்கு போவதில்ல, உடம்புல என்ன கும்பிட்டால் இறைவன் உள்ளுக்கு இருக்கிறார். என்னையே இறைவனை கண்டுவிட்டேன். என்னை காதலித்தால் எல்லாரையுமே இன்னுக்குள்ளே கண்டுவிடுவேன். எனக்கு ஒருத்தரும் தேவையில்லை. நானே கடவுள், நானே நீதிபதி, நானே ஆசிரியர் நிலைக்கு ஆகிடுவேன். தன்னை நேசித்தால் பிரபஞ்சமே இந்த உலகமே சொந்தவங்களுக்கு தான் என்று கூறி எங்களுக்கும் பைபிள்ல சொல்லி கிடக்குது, நீங்கள் தூய ஆவியானவர் வாழும் இல்லையா, முன் இல்லத்தை அழித்து விட்டால் நான் அவர்களை அழித்து விடுவேன், ஏனென்றால் நீதான் கடவுள், உன்னுக்குள் தான் நான் இருக்கிறேன், நீயே இந்த ஆலயம். திருக்குறள் ஞாபகம் வருவதில்லை. தன்னைத்தான் காதலனாகில் வசந்தி போயிட்டான். இப்ப ரெண்டு அணியும் வடிவா சரமாரிய நாங்கள் அதிகமா அன்பு செய்கிறது. நான் என்ன அன்பு செய்கிறது, பிறரை அன்பு செய்கிறது எல்லாத்தையும் பற்றி நாங்க சொன்னோம். இது உண்மையிலே நாங்க படத்தை எழும்பின உடனே நாங்க யோசிப்போம், இன்றைக்கு நான் என்ன நேசிக்கிறேனான்னு நாங்கள் யோசிப்போம். படுக்க போனதுல இருந்து படத்தை எழும்பினதுல இருந்து முக்கியமா என்ன சொல்லுவோம், அந்த பிரச்சனைகள் கரைச்சல், அதுவும் சமூகத்துக்கு இறங்கினால் தெரியாது. நாங்க சில நினைக்கிறோம் நான் பிரச்சனையோ மட்டும் யோசிக்கிறோம் கொஞ்சம். அப்ப நாங்கள் பிரச்சனையாயும் இருக்க மாட்டோம். அப்ப நாங்க நல்லது சொல்ல வரைக்கே சமூகம் ஏற்றுக்கொள்றது கரைச்சல். அப்ப தலை குத்துக்கள் வரும். அந்த நேரத்துல நான் என்ன அன்பு செய்யணும் நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. பக்கத்துல பிரச்சனை, அம்மாவோட பிரச்சனை, அப்பாவோட கணவனோட பிரச்சனை, இப்ப எல்லாம் எப்படி ரெண்டு தெரியல. ஒரு ஆள் விட்டு கொடுத்து நேசிச்சா மற்ற ஆள் அப்படி ஏன் இருக்குன்ற ரொம்ப துக்கமா கிடக்கு. இன்னொரு போன இடத்துல இப்படி கஷ்டமா இதுகள் சொல்லிச்சுதல் ரொம்ப சில நேரத்துல அந்த மனம் சொல்லு கேட்காது. டக்குன்னு இதை மூச்சு பயிற்சி செய்யுங்க. இது ஒரு பிரபல்யமான ஒரு ஆக்கள் சொன்னது. டக்குன்னு மூச்சை எடுத்து இப்படி போத்தி இப்படி விடும்போம். அப்ப அந்த பிளாக்ஸுகள் எல்லாம் போகுதாம். அது சித்தர்கள், யோகர்கள், அதுகள் எல்லாம் அவைகள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் பெரிய ஒரு இது. அப்ப என்னோட மூளை சில நேரம் சொல்லு கேட்காது. நினைக்காத அதே வந்து கொல்லுவாங்களே. அப்ப அதை செய்து பாருங்கோ. இது நான் கேட்டதை உங்களுக்கும் சொல்றேன். மற்றது வந்து கூட நாங்கள் என்னண்டா எங்கட மூளையில நாங்கள் வந்து என்னென்றால் அந்த இப்ப ஹிஸ்டரிய படிச்சா ஒரு மூளையில ஒரு பகுதி தானே வேலை செய்யும், சைக்காலஜியை படிச்ச ஒரு பகுதி தானே வேலை செய்யும், ஜியோகிராபியை படிச்ச ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வயலினையோ ஒரு கீபோர்டையோ நீங்க மீட்டினீங்கள் என்றாலும் இந்த மூளையில் உள்ள எல்லா பகுதிகளும் வேலை செய்யுமா. வந்து அல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு வயலினிஸ்டா, எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து என்னண்டா கூட அந்த இதுகள் என்ன அந்த இசை கருவிகளை மீட்டுறவையாம். அப்ப நாங்கள் அதுகளை மீட்டி நான் என்ன அன்பு செய்யணும், இந்த பிரச்சனைகள் கரைச்சல்கள் வரையக்கண்டு நினையுங்கோ, மற்றது லிசன் பண்ணுங்கோ. லிசன் பண்றதுக்கு இன்றைக்கு ஆக்கள் இல்லை. ஆனா அப்ப நாங்கள் ஆக்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், சிவனுட்டியோ பிள்ளையார்ட்டியோ இயேசுவிட்டையோ சொல்லுங்கோ. அப்ப அந்த லிசனிங் இன்றைக்கு எங்களுக்கு அவைதான் கூட எங்களை லிசன் பண்ணுவீங்க. அதுல எங்களுக்கு நான் அன்பு செய்யலாம், என்னை அன்பு செய்யலாம். அதே மட்டும் மெட்டது எங்களை மற்றாக்களும் அன்பு செய்ய வேணும், நாங்களும் மற்றாக்களை அன்பு செய்ய வேணும். எனக்கு பிரச்சனை அழுதுகள் எல்லாம் வரும், ஆனாலும் ஏழுமான மட்டும் நாங்கள் அன்பு செய்வோம். அப்படி இல்லாமல் நீங்க ஜெபிச்சு கொண்டோ நினைச்சு கொண்டோ எதிர்மறைகள் வரக்கூடாது, எதிர்மறையாக நானும் எதிர்மறையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க யோசிக்க ரெண்டு பக்கமும் நானும் என்னை அன்பு செய்ய வேணும். இப்ப நாங்க சும்மா இருந்து கூட நாங்கள் சமூக பிராணிகள், நாங்கள் தனியே எங்களை அன்பு செய்தோண்டு இருக்க இயலாது. கட்டாயம் எங்களோட அம்மாவோ அப்பாவோ உங்களோட பிள்ளைகளோ உறவுகளோ உங்களுக்கு வேணும். பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் குறைச்சு கொள்ளலாம், கொஞ்சமா குறைச்சாலும் நேசிக்க வேணும், நாங்கள் நல்லதுகளை செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். என்ன இன்பத்துக்காக மட்டுமல்ல, துன்பத்திலும் கஷ்டத்திலும் அமைதியும் ஆறுதல் இருக்கிற அன்புகளை நாங்கள் கூட தேடி போவோம் என்று சொல்லிப்பட்டு அழகுதான், எல்லாம் அழகுதான், எல்லாம் சந்தோஷம்தான், நாங்க பாசிட்டிவா நாங்களும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு வெளியில உள்ளதுகளை ரசிப்போம், பிரச்சனைகள் வரும் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க யோசிப்போம், நான் என்ன நேசிக்கிறேனா, மற்றவன் சொல்லிட்டானு நான் சாகக்கூடாது, மற்றவன் சொல்லிட்டானு நான் அழக்கூடாது, மற்றவன் சொல்லிட்டானு கண்ணீர் வடிக்க கூடாது, மற்றவன் சொல்லிட்டானு நான் வீட்டுக்கே இருக்கக்கூடாது, நான் என்ன நேசிக்கிறேனா, இந்த அளவு எத்தனையோ அணுக்கள்ல ஒரு அளவு அவர் உடல் எடுத்தது இந்த கடவுளங்களுக்கு தான் அந்த இது, நான் எனக்காக முதல் வாழவன்,
எனக்காக வாழ்ந்து நல்லதை செய்தா மற்றாக்களும் நேசிப்போம், மற்றாக்களையும் நேசிப்போம், மற்றாக்கள் நேசிக்கிற மாதிரி நாங்களும் தப்போம், இல்ல நாங்க குறைப்போம், சந்தோஷம் பெறும் சொல்லிக்கொண்டு மீண்டும் மிக்க 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 நன்றி என்ற பேச்சாளர்களுக்கு இந்திரவேல் ரத்தினம், வசந்தி விவேகானந்தம், சிவச்சந்திரிகா சிவசுப்ரணம், யசோதா தர்மலிங்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லினவே. யாரும் வாழ்த்த விருப்பம் என்றாலும் வரலாம். கணக்க பேர் வாழ்த்து சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், என்னட்டையும் போன் பண்ணியும் சொல்லி இருக்கிறோம். கன பேர் எல்லாருக்கும் மிக்க மிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னு சொன்னவ மிக்க மிக்க நன்றி. உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட இதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கும் எப்படி இருக்கிறோம் சொல்ல. மீண்டும் லண்டன் நேரம் 8:30, ஐரோப்பிய நேரம் 9:30 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவர் திரேஸ் மரியாசம். மீண்டும் ஒரு புதிய தலைப்போட நீங்கள் அன்பு செய்கிறீங்களா? மற்றாக்கள் அன்பு செய்யணும் ஏங்காதீங்கோ, முதல் எங்களை அன்பு செய்யுங்கொண்டு உங்களோட வீட்டு திரைகளை வச்சு கிடக்கு. நீங்களே திங்க் பண்ணி எப்படி செய்யணும், எது நல்லம் எது கெட்டது. நாங்கள் இங்க தீர்ப்பு சொல்றோம் இல்லை எங்களோட கருத்தாடுகளத்துல. நீங்களே உங்களுக்கு தீர்ப்பளிச்சு நீங்களே சந்தோஷமா இருக்கோ, எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியாகவும் இருக்கும். உங்களை ஆசீர்வதிச்சு எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொண்டு விடைபெறுவர் திரேஸ் மரியதாஸ். பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். Recording stopped.